துளிகளால் ஆனது சமுத்திரம் என்பது போல் வலிகளால் ஆனது வாசன் சரித்திரம் என்று சொல்ல தோன்றுகிறது. இத்தனை பெருமைக்குரிய SS வாசன் அவர்களின் பெயரால் வழங்கப்படுகிற இந்த விருது வழங்க யாரை அழைப்பது? 41 ஆண்டுகளாக தனது தங்க நாற்காலியில் அமர்ந்திருக்கும் சிங்க மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அந்த பெருமைக்குரிய விருதை எங்கள் அருமைக்குரிய கலைஞரான கமல் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழங்குவார். திரை வரலாற்றின் தங்க தருணம் இது. இந்த அவை கரவொலி செய்து இந்த கலைஞர்களை இன்னும் 1/2 நூற்றாண்டு தொடர்க என்று வாழ்த்தட்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே, கமலுக்கு இந்த விருதினை வழங்கிய பொழுது உங்கள் எண்ண ஓட்டம் என்ன? எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். கமல் சாருக்கு இந்த விருது கொடுக்கும்போது எங்களுடைய குருவான KB சார் இங்கே இல்லையே அப்படிங்கிற அந்த நினைவு வந்தது. ரெண்டாவது, இந்த வாசன் சாருடைய இந்த மதிப்புக்குரிய அமரர் வாசன் சாருடைய இந்த குடும்ப படம் பார்த்த பிறகு அவரை பற்றி எனக்கு கேள்விப்பட்டது. அவருக்கு இருக்கிற என்னுடைய மரியாதை, கௌரவம், அவருடைய சாதனை, அதுக்கெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு தகுதி கமலை விட்ட வேற யாருமே கிடையாது. அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி. இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு கூட. உலக நாயகன் கமல் அவர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு SS வாசன் விருதினை வழங்கிய பொழுது உங்கள் உள்ளம் என்ன சொல்லியது? சொல்வது அறியாது திகைத்தது. இன்னொன்று, இப்போ அவருடைய கதையை சொல்லிட்டு வரும் பொழுது திருத்துறைப்பூண்டிலேருந்து சைக்கிளில் வந்தவர்னு, இவர் பஸ்ஸில் வந்தார், நான் நடந்து வந்தேன். ஆக அவர்கிட்ட யாரும் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 40 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேடல் நின்று ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டார். நானும் நம்பியிருக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் ஐயா பாலச்சந்தர் அவர்கள் தான். எனக்கு கிடைத்த குருமார்கள், அவருக்கு கிடைத்த குருமார்கள். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் மன்னிச்சிடலாம். இப்படி ஒரு ஆளை உருவாக்க முடியும்னா ஆன்மீகத்தை ஏற்றுக்கிறேன் நான். ஆன்மீகத்தை கூட ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறேன். அதாவது தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு அவர் ஆன்மீகத்துக்கு போனவர் என்று நான் நம்புகிறேன். இல்லை, என்ன போல. அதாவது அவர் என்ன ஆக போறான்னு அவருக்கு தெரியாது.
நாங்களா ஏதோ எங்களுக்கு கிடைச்ச சின்ன ஒளிகளை வச்சு செதுக்கி கொண்ட கல் ஆயுதங்கள் தான் எங்களுக்கு, கற்கால மனிதர்கள் மாதிரி தான் எங்களுக்கு பயமா இருந்துச்சு. நான் நடனமணி ஆவதா நாவிதன் ஆகாதா என்பது முடிவு செய்து கொள்ளாத நேரம். அப்பெல்லாம் நாங்கள் அண்ணாந்து பார்ப்பதற்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர்கள் வாசனையா போன்றவர்கள் தான். இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்களே, நம்மளால முடியுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இருண்ட நேரங்களில் அந்த ட்வைலைட் ஜோன் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் இவர்கள் தான் எங்களுக்கு ஔடதமாக திகழ்ந்தார்கள். பாலச்சந்திரர்கள் வாயிலாக நான் கேட்டறிந்த வாசன் சாரும், எனக்கு நண்பர்களாக கிடைக்க பெற்ற திரு அன்னி சேது அவர்கள், அவர் பாலன் சாரை பற்றி சொல்லி, பாலன் சார் வாசன் சார் அவர்களை பற்றி சொல்வதையெல்லாம் கேட்டு 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 ரசித்தவன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் வாசன் சார் அவர்களை நேரில் சந்தித்ததே கிடையாது. ஆனால் அவர் அவ்வளவு பெரிய ஹீரோவாக எனக்கு மாறுவார் என்று எனக்கு தெரியாது. அவருடன் ஆன தொடர்பு என்னை அறியாமல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இந்த சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் காட்டினார்கள் இல்லையா, அதில் ஒரு நடனமணி என்னுடைய ஆசான் திரு கே தங்கப்பன் அவர்கள். அங்கு நடந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு சொல்லுவார். அப்படி இருந்தது, இத்தனை பேர் வந்தாங்க, சாப்பாடு அப்படி இருக்கும் எல்லாம் சொல்லி, என் கம்பெனியில் எப்படி சாப்பாடு போடணுங்கிறத நான் கத்துக்கிட்டது சந்திரலேகால எப்படி சாப்பாடு போட்டாங்கிறத பார்த்து தான். எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைத்த பின்பு நான் முதலாளியானால் இந்த மாதிரி சாப்பாடு போடணும் என்று ஆண்டி கூடி மடம் கட்டின கதை என்று சொல்வார்களே, அந்த மாதிரி நாங்களாம் மல்லாக எடுத்துக்கிட்டு கண்ட கனவுகளில் இந்த கனவும் உண்டு. இப்படி எத்தனையோ தொடர்புகள், ஆனந்தவுடனுடன் உள்ள தொடர்பு ஐயா அவர்கள் சொன்னார்கள். எங்க எல்லாருக்கும் அது இட்ஸ் அன் ஐக்கன், இட்ஸ் இன்டெலிஜென்ஷியாவுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லாதவர்களுக்கு கூட அது ஒரு ஐக்கனாக மாறியது. நகைச்சுவையை தமிழகம் கற்றுக்கொண்டது என்று சொன்னால் மிகையாகாது. ஜெயகாந்தனை அறிந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு அதையெல்லாம் அறிமுகப்படுத்திய இந்த பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனின் கையில் இது கிடைப்பது, அதுவும் என்னுடைய சகோதரர் கையில் அது கிடைப்பது, அதற்கு தொகுப்பாளராக இப்படி ஒரு மாபெரும் கலைஞர் கிடைப்பது, என் பேரன் பேத்திகளுக்கு நான் சொல்லக்கூடிய கதை. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி, மிகச் சிறு கேள்வி, நானும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிற கேள்வி. நீங்கள் பார்க்காத புகழ் இல்லை, சேர்க்காத பொருள் இல்லை, சந்திக்காத மனிதர் இல்லை, சிந்திக்காத சிந்தனை இல்லை, நீங்கள் அடையாத சிகரம் இல்லை, பாராத பள்ளத்தாக்கு இல்லை. வாழ்க்கை அவ்வளவு அனுபவங்களை சொல்லி கொடுத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? மிகப்பெரிய கேள்வி, கேட்கல மிகப்பெரிய கேள்வி, வெயிட்டான கேள்வி. எனக்கு சொல்லி கொடுத்தது வாழ்க்கைங்கிறது ஒரு பகல் கனவு. பகல் கனவு. வாழ்க்கையில எத்தனையோ படிகள் இருக்கு. மரணம் எந்த படியில வரும்னு சொல்லி தெரியாது. அடுத்த படியிலேயே எங்களுடைய மரணம் அப்படியே நடிச்சு போயிட்டே இருக்கணும். நன்றி. ஒரு தத்துவம், எவன் ஒருவன் மரணத்தை நினைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் மரணத்தை வெல்லுகிறான். அதற்கு ரஜினி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. உலகநாயகன் கமல் அவர்களே, அதே கேள்விதான், அதே கேள்விதான் உங்களுக்கு. நண்பர் ரஜினி அவர்கள் மரணத்தை பற்றி சொன்னதனால் அதை தொடர நானும் ஆசைப்படுகிறேன். நான் எப்படி அதை பார்க்கிறேன் என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கை மரணம் என்று தனியாக இரண்டு பகுதிகளாக, கண்டங்களாக அதை பார்க்காமல், பாலம் போட்டு சொர்க்கம் என்ற பாலம் போட்டு இணைக்கப்படும் ஒரு இரு கண்டங்களாக பார்க்காமல், வாழ்க்கையின் ஒரு பகுதி மரணம் என்று ஏற்றுக்கொண்டவன் நான். அழகான முற்றுப்புள்ளி போல பெரும் கவிஞர்கள் எழுதிய கவிதைக்கு கூட சரியான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் கவிதை முழுமை பெறாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத புள்ளி இந்த மரணம்.
அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை திரு ரஜினி அவர்களோ நானோ. 24 வயதில் ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் தான் துணிந்து சிலவற்றை நம்பி செய்தோம், எங்கள் நம்பிக்கையை நோக்கி நடந்தோம். அதுதான் நான் மரணத்தை பற்றிய கணிப்பு. என்றும் வரலாம், ஆனால் அது வரும்பொழுது வாழ்ந்த வாழ்க்கை அந்த முற்றுப்புள்ளிக்கு தகுதியுடையதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். அற்புதம், அற்புதம். ரஜினி அவர்களே, இந்த சபைக்கும் சமூகத்துக்கும் உங்கள் வாழ்த்து செய்தி வேண்டும். முதலில் 90வது ஆண்டு விழா ஆனந்த விகடன் அதுக்கு உரையை தந்திருக்கும் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆனந்த விகடன் பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்லணும்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்புலி மாமா மாதத்துக்கு ஒரு தடவை வரும், கன்னடத்தில் வரும், சந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படா வரப்போகுதுன்னு சொல்லி அவ்வளோ அவ்வளோ காத்துட்ருப்பேன் நான். அதே மாதிரி வாரம் வந்து நான் ஆனந்த விகடன் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஆர்வத்தோட காத்துட்டு இருந்த ஒரு வார இதழ் தான் அது ஆனந்த விகடன். 90 ஆண்டுகளாக அது வந்து நம்பர் 1 பத்திரிகையாக வந்து அது இருக்குன்னு சொன்ன காரணம் சொன்னால், அது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு பத்திரிகை இல்லை. அதில் வந்து அதில் இருந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு கருத்துக்கள், விஷயமுள்ள கதைகள், நல்ல தத்துவங்கள் அதெல்லாம் அடங்கி இருக்கிறதுனால தான் இத்தனை வருஷம் வந்து அது வாழ்ந்திருக்கு. நம்ம படங்களை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பிக்சர் எடுக்கிறோம், அது மைண்டில் நிற்காது, இங்கே இல்லை, இங்கே தொடணும். அது ஆனந்த விகடன் நீங்க படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 விஷயங்க இங்க தொடும். அது வந்து வாசனர் போட்ட விதை. அந்த ஆனந்த விகடன்ங்கிற பூமியில வந்து ஒரு நல்ல தத்துவங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல அறிவுகள், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல், புராணம், பிலாசபி, வாட் நாட், அது எடுத்த எல்லாமே இருக்கும் அதுல. அந்த மாதிரி வந்து ஒரு இதழை வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் சினிமா, அந்த சினிமாவில் வந்துட்டு சினிமா விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனந்த விகடன் விமர்சனம் எப்படி வருது, எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா, எந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு இது இருக்கு பாருங்க. அது வாசனோட கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சார். அந்த லெகசியை கொண்டு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். அந்த ஆசிரியர் வந்து அவரோட தாத்தா வந்து சம்பாதிச்சு வச்ச அந்த பேரும் புகழை வந்து அவங்க வந்து ஒரு தெய்வ பிறவிகள். அவங்க வந்து அது ஏதோ டக்கான்னு ஏதோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வர்ற வந்து அந்த ஜெனரேஷனை வந்து காப்பாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது இந்த ஸ்ரீனிவாசன் எப்படி உழைக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க ஸ்டாஃப்ல அவரே ஒரு ஸ்டாஃபா வந்து வாழ்றார். ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். இந்த பணி அப்படியே நீங்க தொடரணும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இதுக்கு ஒரு வேண்டுகோள், வாசனோட ஆரம்பிச்சா அந்த பத்திரிகை அந்த அளவுக்கு இன்னும் நல்ல மேலே கொண்டு போயிட்டீங்க. சந்திரலேகா, ஔவையார், அந்த மாதிரி படங்கள் எடுத்த நிறுவனம் வாசனவர்கள், நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து அந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். நானும் கமலும் அதை ஆக்ட் பண்ணணும். இப்போ கூட சந்திரலேகா, ஔவையார் 48ல வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பேசுறோம். இப்போ நீங்க வந்து நானும் கமலும் டெஃபினட்டா ஒத்துப்பாரு, நான் ஒத்துப்பாரு, 2 பேரும் ஆக்ட் பண்ணி இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் ஆனா கூட அந்த படத்தை பத்தி பேசணும். அந்த மாதிரி நீங்க படம் எடுங்க, கால் ஷீட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அண்ட் இன்னொன்று வாசனை பற்றி இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், அது இங்கே சொல்லிதான் ஆகணும். இப்போ சொன்னாங்க 43 lakhsல வந்துட்டு அந்த காலத்து சந்திரலேகா படம் எடுத்தாங்க. ஒரு லாங்குவேஜ் தான் எடுத்தது. அது வந்து ஒவ்வொரு ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தியேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக 25 வீக்ஸ் போனால் கூட படம் வந்து போட்ட படம் வராது. அது என்ன செய்யணும்னு சொல்லி வரும்போது தான் ஹிந்தியில் வந்து டப் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக இந்தியா பூரா வந்து ரிலீஸ் பண்ணாதான் அந்த படம் வந்து வரும் உங்களுக்கு. அது இந்தியாவில் வந்து டப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, வேறு வழி கிடையாது. அது வந்து இப்போ நம்ம வந்து ப்ரமோஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்திலேயே 26 lakhs படத்துடைய பட்ஜெட் வந்து 26 lakhs வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. நாட்டில் வந்து பார்க்குற இடத்துல எல்லாம் சந்திரலேகா பேனர்.
26 lakhs அப்படின்னு சொன்னா படத்தோட வந்து ஈவன் 60% ப்ரமோஷன் பண்ணி வந்து ஹிஸ்டரியை உண்டாக்கியவர். அவரை பற்றி எவ்வளோ நேரம் பேசலாம். அந்த ஒரு மறுபடியும் சொல்கிற அந்த விருது கமலுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வைரமுத்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் சமூகத்தை வாழ்த்த பிறந்தவர்கள். கமல் அவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், கலையில் வெற்றி பெற்றவர்கள். இந்த சமூகத்துக்கு உங்கள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். என் வாழ்வில் நான் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களில் இந்த மேடையும் ஒன்று. உச்ச நட்சத்திரம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலகநாயகன் கமல் அவர்களும் என்னோடு இருந்தார்கள் என்று நான் பெருமை கொள்வதை விட அவர்களோடு நான் இருந்தேன் என்று பெருமைப்படுகிறேன். ஆனந்த விகடனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க உங்களோட இருக்கிறது மிக பெரும் ஒரு விஷயம். 2 வருஷம் முன்னாடி ஆஸ்கர்ல ஒரு செல்ஃபி எடுத்து இதான் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட். இப்போ நாங்க எடுக்க போற போட்டோ தான் எனக்கும் மதனுக்கும் கிரேட்டஸ்ட் செல்ஃபி. உங்க கூட ஒரு போட்டோ சார். ஒரு வாட்டி நீங்க கையெல்லாம் தட்ட வேணாம், இது அல்பத்தனம் தான். இருந்தாலும் காஸ்ட்லி ஃபோன்லாம் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ வரமாட்டேது கை, இது இல்லை கை, இதான் போனா